இல்ல செய்ய முடியும் அப்படின்னு அந்த அமைச்சருக்கு பதில் சொல்லிருக்காரு. ஆக எலான் மஸ்க் வந்து மீண்டும் மீண்டும் இவிஎம்க்கு வந்து இவிஎம் வந்து ஹேக் செய்ய முடியும் நிரூபிக்கிறாரு. இந்தியா கேட்ட கேள்விகளுக்கும் அந்த அமைச்சர் கேட்ட கேள்விகளுக்கும் முன்ன சொன்ன அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் கூட பின்வாங்கவில்லை. ஏனென்றால் உச்சபட்சமாக இன்று எலக்ட்ரானிக் உலகத்தில் உச்சி கொம்பால் இருக்கக்கூடிய எலான் மஸ்கே இவிஎம்ஐ அம்பலப்படுத்துகிறார் என்பது மோடிக்கு இப்போ அல்ல வயிறை கலக்கி கொண்டிருக்கிறது. பீதியில் இருக்கிறார் மோடி என்பது மட்டும் உறுதி. ஏனென்றால் இது உறுதி செய்யப்பட்டால் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓடிபி வந்து ஹேக் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது. ஆனால் பிரார்த்தனை நடந்திருப்பதை ஒத்துக்கொள்கிறது. ஆனால் இந்த வழியில் மட்டுமில்லை, அதாவது மொபைலில் வந்து ஹேக் செய்ய முடியாதுன்னு சொல்வதை தவிர, ஆனால் முதல் முறையாக என்ன இருக்கிறது, எதிர்கட்சிகள் ஓரளவுக்கு ராகுல் காந்தி தேர்தலுக்கு முன்னே சொன்னார் மோடியின் ஆன்மா இவி மிஷின் இருக்கிறது என்று. அது உறுதி செய்யப்பட்டு தான் எப்படியாவது தில்லாலங்கடி வேலை பார்த்து தான் மோடியின் மோசடியின் உச்சகட்டம் தான் இந்த 240 தொகுதி என்பதை தயவு செய்து மறந்துவிட வேண்டாம். அப்படி உச்சநீதிமன்றம் தெளிவாக முடிவெடுக்கவில்லை என்றால் அதுவும் ஏதோ ஒரு வகையில் பாஜகவிற்கு முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சந்திரசூட் மீது ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட அவர் மீது கூட சந்தேகத்தை கிளப்புற அளவுக்கு இன்று பூதாகரம் வெடித்திருக்கிறது இவி மிஷின். வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் பல முறை சொன்ன விஷயம்தான். ஆனால் திரும்ப 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 அந்த விஷயத்தை, அந்த விவாதத்தை உயிர்ப்போடு வைத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால் திரும்ப திரும்ப அந்த விஷயம் அம்பலமாகி கொண்டும் இருக்கிறது. குறிப்பாக இவிஎம் மிஷின் சொன்னதான் இந்திய வரலாற்றில் அநேகமாக ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்க உதவிய ஒரு கருவி என்றால் வம்பட்டி அல்ல, அது இவிஎம் மிஷின் தான் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் பல விஷயங்கள் பூகம்பம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக 542 இடங்கள்லையுமே பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க மக்கள் வாக்குப்பதிவு இருக்கு இல்லையா, மக்கள் வாக்களித்த எண்ணிக்கைக்கும் அந்த 70C இருக்கிற பதிவுக்கும் எண்ணப்பட்ட வாக்குக்கும் பெரிய முரண்பாடு இருக்கிறது. ஒவ்வொரு இடங்களையும் 10,000, 5,000, 15,000, 20,000 என்று எல்லா தொகுதியிலும் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கிறது என்பதுதான் ஆச்சரியம். திருவள்ளூர் தொகுதியில் சசிகாந்த் ஐஏஎஸ் போட்டியிட்ட தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வெளியாக இருக்கிறது. அப்போ வடநாட்டில் தான் இவர்கள் இவிஎம் தில்லுமுள்ளு செய்வார்கள் என்று இல்லை, கொஞ்சம் மசந்தால் தமிழ்நாட்டிலும் அவர்கள் கைவரிசையை காட்டுவார்கள் என்பது உறுதியாக இருக்கிறது. இதுக்கிடையே பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக எலக்ட்ரானிக் உலகத்தில் ஈகார் உற்பத்தியில் உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவர்கள் ஒரு பயங்கரமான தகவல் வெளியிட்டிருக்கிறார். அது என்னவென்றால் குறிப்பாக இவிஎம் மிஷினை கேக் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்திருக்கிறார். அதே முக்கியமானது, கன்ஃபார்ம் செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக அமெரிக்காவில் நடந்த ஒரு தேர்தல் களத்திலேயே நேரடியாக உறுதி செய்யப்பட்டுகிறது. அங்கு கூட எப்படி சிக்கியது என்றுதான் மிக முக்கியமான வினோதமானது. எப்படி சிக்கியிருக்குன்னா, விவிபேட்ல உள்ள வாக்குச்சீட்டையும் எண்ணியிருக்கிறார்கள், பதிவான விஷயத்தையும் எண்ணியிருக்கிறார்கள். அதில் தான் வந்து ஹேக் செய்தது முன்னுக்கு பின் முரணான எண்ணிக்கை வந்து தெரிகிறது. அப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது, இவிஎம் மிஸ் புனிதமானதல்ல. எலக்ட்ரானிக் முகத்தில் உச்சி கொம்பால் இருக்கக்கூடிய எலான் மஸ்கே அறிவித்துவிட்ட பிறகு இனியும் அதை நம்புவது எவ்வளவு மூடத்தனமானது, எவ்வளவு அறிவிலித்தனமானது என்பதை மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எதிர்கட்சிகள் ஓரளவுக்கு ராகுல் காந்தி தேர்தலுக்கு முன்னே சொன்னார் மோடியின் ஆன்மா இவி மிஷின் இருக்கிறது என்று. அது உறுதி செய்யப்பட்டு தான் எப்படியாவது தில்லாலங்கடி வேலை பார்த்து தான் மோடியின் மோசடியின் உச்சகட்டம் தான் இந்த 240 தொகுதி என்பதை தயவு செய்து மறந்துவிட வேண்டாம். இப்போ கூட போகிற போக்கில் யோக்கியம் மாதிரி மோடி பேசுகிறார். எங்க இப்போ ஏன் இவிஎம் யார் பேச மாட்டீங்கன்னு? யார் பேசாமல் இருக்கா? எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உச்சபட்சமாக இன்று எலக்ட்ரானிக் உலகத்தில் உச்சி கொம்பால் இருக்கக்கூடிய எலான் மஸ்கே இவிஎம்ஐ அம்பலப்படுத்துகிறார் என்பது மோடிக்கு இப்போ அல்ல வயிறை கலக்கி கொண்டிருக்கிறது. பீதியில் இருக்கிறார் மோடி என்பது மட்டும் உறுதி. ஏனென்றால் இது உறுதி செய்யப்பட்டால் ஒருவேளை உச்சநீதிமன்றம் தலையிட்டு இவிஎம் மிஷின் அப்படி என்னதான் இருக்கிறது என்று ஆய்வுக்கு அனுமதித்தால் மோடியின் ஆட்சி கவிழ்ந்தானே ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் அவ்வளவு தெளிவாக முடிவெடுக்க வேண்டும். அப்படி உச்சநீதிமன்றம் தெளிவாக முடிவெடுக்கவில்லை என்றால் அதுவும் ஏதோ ஒரு வகையில் பாஜகவிற்கு முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சந்திரசூட் மீது ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட அவர் மீது கூட சந்தேகத்தை கிளப்புற அளவுக்கு இன்று பூதாகரம் வெடித்திருக்கிறது இவிஎம் மிஷின். குறிப்பாக சிண்டே சிவசேனா கட்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து 48 ஓட்டுகளில் ஜெயித்திருக்கிறார்.
ஆக்சுவலாக வந்து அது அவருக்கு எதிராக நின்ற உத்தவ் தாக்கரேவுடைய வேட்பாளர் வந்து ஒரு ஓட்டு வைத்த பிறகு பார்த்தீங்கன்னாக்க அப்புறம் தபால் ஓட்டை என்று அதை என்று சொல்லி 48 ஓட்கள் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓடிபி வந்து ஹேக் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது. ஆனால் பிரார்த்தனம் நடந்திருப்பதை ஒத்துக்கொள்கிறது. ஆனால் இந்த வழியில் மட்டும் இல்லை, அதாவது மொபைலில் வந்து ஹேக் செய்ய முடியாதுன்னு சொல்வதை தவிர, ஆனால் முதல் முறையாக என்ன இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை நடந்திருக்கிறது. குறிப்பாக 140 தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரார்த்தனத்தை அரங்கேற்பது தெளிவாக வச்சு கையும் களவாக மாற்றிருக்கிறார்கள். ஏன் இப்போ உள்ள ஒன்றும் இல்லை, 1,07,00,000 ஓட்டு வாக்கு வித்தியாசம் சதவீதத்தை வந்து கூட்டி காட்டினாங்களே, அதற்கு என்ன பொறுப்பு, அதற்கு என்ன இந்த தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்துருக்குன்னா இதுவரை கொடுக்கலையே. இந்த 1,07,00,000 வாக்குங்கிறது தான் இந்த அளவுக்கு எல்லா 540 தொழில் டிபேட் ஆகி 10,000 15,000 20,000 ஆகி அதான பல இடங்கள்ல வந்து வெற்றியை தீர்மானிக்குது. அப்ப மோடி களவாணித்தனம், மோடியின் மோசடி உச்சபட்சம் என்னன்னா, எல்லா இடங்களையும் அப்பட்டமாக செய்யாமல் பாலில் தண்ணீரை கலப்பது போல பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சந்தேகிக்க முடியாத அளவுக்கு பல தில்லாலங்கடி வேலைகளை பார்த்து வைத்திருப்பது இப்பொழுது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. ஓகே, வந்து விட்டது. இதை செய்தி அறிந்த ராகுல் காந்தியும் பார்த்தீங்கன்னாக்க தேர்தலுக்கு முன்பும் சரி தேர்தலுக்கு பின்பும் சரி ராகுல் காந்தி அவர்கள் தான் கராராக இருக்கிறார். இவிஎம் மிஷின் என்பது ஒரு கருப்பு பெட்டி என்று பயங்கரமாக அறிவித்திருக்கிறார். உண்மையிலே சொல்றேன், அது சரியான வார்த்தை. ஏன்னா எலான் மஸ்குடைய அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக இன்று அறிவித்திருக்கிறார். அதை ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு ரவிச்சந்திரசேகரன் ஒருத்தர் வந்து அதை மறுத்திருக்காரு, முன்னாள் அமைச்சர். அதற்கு மறுபடியும் என்ன செஞ்சிருக்காருனாக்க, இல்லை செய்ய முடியும் அப்படின்னு அந்த அமைச்சருக்கு பதில் சொல்லிருக்காரு. ஆக எலான் மஸ்க் வந்து மீண்டும் மீண்டும் இவிஎம்க்கு வந்து இவிஎம் வந்து ஹேக் செய்ய முடியும் நிரூபிக்கிறாரு. இந்தியா கேட்ட கேள்விகளுக்கும் அந்த அமைச்சர் கேட்ட கேள்விகளுக்கும் முன்ன சொன்ன அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் கூட பின்வாங்கவில்லை. ஏனென்றால் அவர் ஆதாரபூர்வமாக எலான் மஸ்க் நிரூபித்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் அதை நிரூபிக்கிறார். அப்ப இதை விட நீ என்ன சாட்சிய வேண்டும்? உலகத்தில் இன்று பார்த்தீங்கன்னாக்க டெஸ்லா கார்கள் உலகறிந்த விஷயம். கார்கள், அதாவது எலக்ட்ரானிக் விஷயத்துல உச்சபட்ச விண்வெளிக்கே மனிதர்கள் அனுப்பக்கூடிய அளவுக்கு அவர் தொழில்நுட்பத்தில் உயர்ந்தவர். அப்படி தொழில்நுட்பத்தில் உச்சாணிக்கும் இருக்கக்கூடிய ஒரு நபர் எலான் மஸ்க். அவரே வந்து கரடியை காரி துப்பின மாதிரியா இந்த இவி மிஷினை போட்டு உடைத்த பிறகு இன்னும் என்ன இந்திய தேர்தல் ஆணையம் மௌனம் காக்க வேண்டிய அவசியம் இருக்குது? உச்சநீதிமன்றம் ஏன் மௌனம் காக்கிறது? ஆக இதில் ஏதோ ஒரு ரகசியம் நடந்திருக்கிறது. இது 2019 தோற்க வேண்டிய மோடி 2024 தப்பித்துக்கார் என்பதை விஷயம் மறந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப மோசமானது, ஆபத்தானது. இந்த போக்கு நீடிக்குமாயின் ஈவிஎம் மீது ஒரு சலசலப்பை, ஈவிஎம் மீது ஒரு சந்தேக கண்ணை மக்கள் ஒரு கூர்மையான ஆயுதமாக பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக வீதிக்கு வரவில்லை என்றால் 2024 பிறகு அடுத்த 5-6 நாள் 2031 கூட பார்த்தீங்கன்னாக்க இதே குத்தா நடக்கும். 2029 கூட பார்த்தீங்கன்னா இதே குத்தா நடக்கும். இதே எலக்ட்ரிஃபிகேஷன் வைத்துக்கொண்டு மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றால் மிகையான நண்பர்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது வந்து திரும்ப திரும்ப பேசுவதற்கு காரணம் என்றால் இப்பொழுதே மக்கள் களத்துக்கு வந்து குறிப்பாக எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருமித்த குரல் எழுப்பி வீதிக்கு மக்களை வரவழைத்து போராட்டங்களை நிகழ்த்தினால் மட்டும்தான் இந்த இவிஎம்மின் கிடுக்குப்பிடியிலிருந்து இந்திய நாட்டை, இந்திய ஜனநாயகத்தை காக்க முடியும். எனக்கிடமும் உச்சநீதிமன்றம் கூட கராராக முடிவெடுக்குமா என்ற சந்தேகமாக எழுந்திருக்கிறது. அப்படி எதுவும் நடப்பது போல் தெரியவில்லை. அப்படியான சமிக்கையே இல்லை. குறைஞ்சபட்சம் உச்சநீதிமன்றத்துக்கு கொஞ்சம் யோக்கியம் இருந்திருந்தால் தேர்தலுக்கு முன்னையே விவிபேட்டையை அறிவிக்கலாம், அந்த ஒப்புகைச்சீட்டும் என்ன வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தால் இன்று மோடியிலிருந்து நான் தப்பித்திருக்க முடியும். ஆனால் அதிலும் வந்து தும்பை விட்டு வாழை பிடித்த கதையாகத்தான் இருக்கிறது. இப்பொழுதும் கூட 3வது முறையாக ஆட்சி அமைத்து விட்டார். சந்தேகிக்க முடியாத அளவிற்கு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி 3வது முறையும் அதிகாரத்தை தக்க வைத்துள்ளார் மோடி என்பதை தயவு செய்து மறக்க வேண்டாம். இது தொடர்ந்து தக்க வைக்க விடலாமா? எதிர்கட்சிகள் தான் கவனமாக இருக்க வேண்டும், மக்களை ஒன்று திரட்ட வேண்டும். எலான் மஸ்க் அறிவித்த இந்த விஷயத்தை தூக்கி பிடித்து மோடியை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கினால்தான் இந்தியாவுக்கு விடிவு காலம், ஜனநாயகத்துக்கு விடிவு காலம், இந்திய அரசியல் சட்டம் காக்கப்படும். அல்லது இவர்கள் நாடகத்தில் நிதிஷ்குமார் பார்த்துக்குவார், சந்திரபாபு நாயுடு பார்த்துக்குவார், ஆட்சி கவலும் என்று தங்களை தாங்கள் தயவு செய்து எதிர்கட்சியில் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், மக்களையும் ஏமாற்ற வேண்டாம் என்றுதான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து ஒன்று சேர்ந்து இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். கிட்டத்தட்ட 140 படங்கள் நடந்திருப்பது உறுதியாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் முதல் முறையாக ஒப்புக்கொண்டிருக்கிறது. நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் தான். அப்ப இது உச்சநீதிமன்றத்திற்கு பெரிய அழுத்தம் கொடுத்து மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து எதிர்கட்சிகள் நாடு முழுக்க மக்களை ஒன்றிணைப்பில் உங்களுக்கு என்ன சிக்கல் இப்பொழுது சிந்திக்கவில்லை என்றால் எதிர்கட்சிகள் அரசியல் வாழ்வு மட்டுமல்ல இந்திய ஜனநாயகத்தின் வாழ்வே கேள்விக்குள்ளாகும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.